மறுபடியும் அதே சத்தம் கேக்குது. என்னங்க சலங்க சத்தம் கேக்குது? அம்மா தாயே, மறுபடியும் அந்த சலங்க சத்தமா? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? ஆமாங்க, இந்த சத்தம் நம்ம வீட்ல இருந்து தாங்க வருது. சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பாக்குறேன். இல்ல, சஞ்சனாவை ரூம்ல தனியா விட்டுட்டு நான் போக கூடாது. நான் போயிட்டேன்னா மறுபடியும் அவ பயப்படுவா. இவ பக்கத்துல தான் நான் இருந்தாகணும்னு நினைக்கிறேன். திடீர்னு சத்தம் வருது, திடீர்னு நின்னு போகுது. இங்க என்னதான் நடக்குது? இங்க நிச்சயமா யாரோ இருக்காங்க. இந்த சத்தம் என் பக்கத்துல அதிகமா வராத வரைக்கும் நான் சட்டுன்னு திரும்பக்கூடாது. யாரோ தான் இந்த சலங்க சத்தத்தை எழுப்புறாங்க. அவங்க நிச்சயமா இந்த ஹாலில் தான் இருக்கணும். இன்னைக்கு கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. இல்ல, இப்படியே ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிறதுனால எதுவுமே சரியாகாது. நான் வெளியே போய் பார்த்தாகணும். சீமா, என்னாச்சு? ஏன் நீங்க கத்துனீங்க? யாரோ உங்க பின்னாடி. என்னமாச்சு சீமா? பெரியத, நான் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நிழல்ல பார்த்தேன். அது அமரோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி வந்துச்சு. அதை பார்த்து நான் கத்துனதுக்கு அப்புறம் அது மறைஞ்சிடுச்சு. சீமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் பின்னாடி யாராவது இருந்தாங்களா? ஆமா அமர், உங்க பின்னாடி ஒரு நிழல் தெரிஞ்சது. அது உங்களை தாக்க முயற்சி பண்ணுச்சு. பெரியத, அந்த சலங்க சத்தம் அதுவும் அதோட கால்ல இருந்துதான் வந்துச்சு. நான் அதை பார்த்து கத்த ஆரம்பிச்சதும் அது திடீர்னு அப்படியே மாயமா மறைஞ்சு போச்சு. அது அப்படி எங்கதான் போயிருக்கும்? அமர், உனக்கு ஒண்ணு இல்லப்பா. இல்லம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஷைலு, சங்கர், அமர்கண்ணா, வீடு முழுக்க தேடி பாருங்க. யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு பாருங்க. எல்லா கதவையும் உடனே இழுத்து மூடுங்க. சரிங்க பாட்டிமா. அம்மா தாயே, இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? சஞ்சு, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வா. நிர்மலாமா என்ன
பாட்டிமா, வீடு முழுக்க நாங்க நல்லா தேடிட்டோம், எங்கேயும் யாருமே இல்ல. அப்புறம் பாட்டிமா, எல்லா கதவும் சாத்தி தான் இருக்கு. அமர், பாட்டிமா, ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருக்கு. ஒருவேளை அந்த வழியா தான் அந்த நிழல் ஓடி இருக்கணும். யாரோட நிழல்னு தெரியலையே. அத்தை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிழல் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அத்தை. ஆ, அது எப்படி திடீர்னு ஒரு நிழல் கண்ணுக்கு தெரிஞ்சு உடனே மறைஞ்சு போக முடியும்? நீங்க சொல்றத கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ நமக்கு என்னமோ ஒரு தகவலை சொல்ல வந்தது போல இருக்கு. இந்த வீட்டுல ஆபத்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க யாரும் இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. குருஜி, நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டுட்டு எங்க போறது? அப்படியே போனாலும் அந்த நிழல் எங்களை பின்தொடராம எப்படி இருக்கும்? இல்ல குருஜி, நாங்க இந்த பரத்வாஜி வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம். இது வீட்டுக்கான ஆபத்து இல்ல, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கான ஆபத்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க இங்க இருந்து எங்க போனாலும் சரி, அந்த தீய சக்தியோட நிழல் எங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். இங்க பாருங்க குருஜி, எங்க குடும்பத்துக்குன்னு ஒத்துமையான சக்தி இருக்கு. நாங்க எல்லாருமா சேர்ந்து அந்த தீய சக்தியை ஒழிப்போம். அதை எங்க வாழ்க்கையை விட்டு விரட்ட தான் போறோம். பெரியத்த சொன்ன விஷயம் சரிதாங்க. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம், இந்த வீட்ல தான். துர்காமாவோட அருள் எங்களை காப்பாத்தும். எங்களோட ஒற்றுமைங்கிற சக்தியை வச்சு எங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை நாங்க தீர்த்துக்குவோம். நீங்க சொல்றதும் சரிதான். சரி, அப்படின்னா எதையாவது கேளுங்க. நீங்க எப்போ இந்த சலங்க சத்தம் கேட்டாலும் அப்ப நீங்க ரூமை விட்டு வெளியில வராம இருங்க. சரிங்க. நான் நாளைக்கு இந்த ஹால்ல பெரிய பூஜையை பண்ண போறேன். என் மந்திர சக்தியால அந்த தீய சக்தியை கட்டி போட போறேன். அது என் கண்ணு முன்னால வரணும், வந்தே தீரணும். உங்களுக்கு இந்த வீட்ல ஏதாவது குறை இருக்கா? இல்ல மாயா. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அம்மா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயா. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. இந்தாமா, எல்லாருக்கும் ஆர்த்தியை கொடு. சரி. ஜானவி, இப்ப உமாக்கு உடம்பு எப்படி இருக்கு? அம்மா, பாட்டி, நாம டாக்டர் சொன்னபடி கேட்டு உமா நீ கரெக்ட் டைம்க்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால தான் இப்ப அவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க. சஞ்சு, சஞ்சு வந்து ஆரத்தி எடுத்துக்கோமா. ஒருவேளை இப்பவும் பயப்படுறாளோ?
சீமா, சஞ்சனா உங்கள் பொண்ணு தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்காக அவளை பற்றி நான் சொல்ல வர்றத இப்பயும் நம்ப போகிறதில்ல. ஆனால் அமர் ப்ளீஸ், நீங்க எதுக்கு தேவையில்லாம சஞ்சனாவை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியல. அவ ஒரு சின்ன குழந்தை. இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவ ரொம்ப மனசு குழம்பி போயிருக்கா, அவ்வளவுதான். அதான் அவ இப்படி இருக்கா. உங்களுக்கு தெரியுமா, நைட் எல்லாம் அவ தூங்கவே இல்ல. ஒருவேளை நேத்து கூட அஞ்சலியை தேடித்தான் அவ கீழே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் பயந்து போய் தவறுதெல்லாம் உங்க ரூம்குள்ள வந்திருப்பா. அவளுக்கு எங்க போகணும் என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது. இது பாருங்க, நீங்க இதே மாதிரி சஞ்சுவை பத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜைக்கான நல்ல நேரம் வருது. அதுக்காக பூஜைக்கான ஏற்பாடு பண்றேன். சரிங்க ஐயா. அம்மாடி சீமா, பெரியத்த, குருஜி பூஜையில உட்காந்துட்டாருன்னா அப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டாரு. அதுக்காக நீ இப்பவே போய் குருஜிக்கு பலகாரமும் காஃபியும் தயார் பண்ணிடுமா? சரி. சீமா, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல வேணாம், நீ இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன். நீங்க சசியை போய் ஒரு முறை பாத்துட்டு வந்துருங்களேன். ஜான்வி அவங்கள பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறாங்க. உமா அண்ணி எவ்வளவு நேரம் தான் தனியாவே இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படலாம். சரி சீமா. சஞ்சனா, சஞ்சனா உனக்கு என்னாச்சுமா? இவளுக்கு என்னாச்சு? என்னமாச்சு? ஏன் அழற? என்னோட புது பொம்மைய காணோம். நீங்களே வந்து அதை எனக்கு எடுத்து கொடுங்கம்மா. இப்பே நான் அதை வச்சு விளையாடணும். அது உன்னோட ரூம்ல தான் இருக்கு சஞ்சனா. போ, நீ போய் விளையாடு போ. அது எனக்கு கிடைக்கல. அம்மா இங்க ரொம்ப முக்கியமான வேலை பாக்குறேன்ல, நீ ஒண்ணு பண்ணு. ரூமுக்கு போய் வெயிட் பண்ணு, அம்மா உன் பின்னாடியே வந்துடுறேன். என்ன? என் கூட வந்து எடுத்து கொடுங்க. திடீர்னு சஞ்சுவுக்கு என்னாச்சு? இவ எப்பவும் இப்படி பிடிவாதம் பிடிக்க மாட்டாளே. அம்மா என் கூட வந்து எனக்கு அந்த புது பொம்மையை எடுத்து கொடுங்க. இப்பே நான் அது கூட விளையாடணும். சஞ்சு, என்னம்மா இது பிடிவாதம்? எனக்கு அந்த பொம்மை தான் வேணும். எனக்கு எடுத்து கொடுங்கம்மா. சரி சஞ்சு, வா, அம்மா எடுத்து கொடுக்குறேன். இல்ல, நான் வரல, நீங்களே எடுத்து தாங்க. சஞ்சு, ஏன் இப்படி பிடிவாதம்? சீமா, இங்க வாமா. இத வர பெரியத்த. அம்மா இங்க திரும்ப வர வரைக்கும் நீ இங்க இருந்து நகரவே கூடாது, ஓகே? பலகந்தம் காய உலகந்தம் தேஹ பலகந்தம் காய உத்தரான குருனே புலாயா தந்தேஹ பலகந்தம் காய. இந்தா உன்னோட புது டால், பிடிச்சுக்கோ. இது ரூம்ல தானே இருந்துச்சு. அது எனக்கு கிடைக்கல. சரி போ, போய் விளையாடு. சீமா, அது சஞ்சனா. அமர், சஞ்சனாவை திரும்ப சந்தேகப்படுறீங்களா? அமர் ப்ளீஸ், நான் அவளோட அம்மா. அவ எப்ப என்ன பண்ணுவான்னு எனக்கு தான் நல்லா தெரியும். அமர், சஞ்சனாவை பத்தி நீங்க இப்படி சந்தேகப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல.
இது பாருங்க அமர், இப்ப நமக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, எந்த வழியில போனா இதை சரி பண்ண முடியும் தான் யோசிக்கணும். ப்ளீஸ். இந்த சஞ்சனா நார்மலா இல்லைன்னு சீமாவுக்கு நம்ம எப்படிதான் புரிய வைக்கிறதுனே தெரியல. இது அதே சாம்பல் தானே? இதைத்தானே மோகினியும் யூஸ் பண்ணுவா. எங்களை மாதிரி சூன்யக்காரிங்க சுடுகாட்டோட சாம்பலை இதுல போட்டுதான் குடிப்போம். இது கிச்சன்ல எப்படி வந்துச்சு? இந்த சாம்பல் எப்படி கிச்சன்ல வந்துச்சுன்னு தெரியலையே. 50-50. நாளைக்கு காலையிலே அந்த பெயிண்டிங்கை வெளியே கொண்டு போயிடுறேன். நான் நாளைக்கு இந்த ஹால்ல பெரிய பூஜையை பண்ண போறேன். என் மந்திர சக்தியால அந்த தீய சக்தியை கட்டி போட போறேன். அது என் கண்ணு முன்னால வரணும், வந்தே தீரணும். நான் அந்த ஓவியத்தை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரேன்னு சொன்னேன். அதனால சஞ்சனா என்னை கொல்லணும்னு பார்த்தா. இன்னைக்கு குருஜி தன்னோட பூஜையால அந்த தீய சக்தியை முன்னாடி கொண்டு வரேன்னு சொன்னாரு. அப்ப சஞ்சனா அவரை கிச்சனுக்கு வந்து அந்த டீல சாம்பலை போட்டுப்பாளோ? அப்படின்னா சஞ்சனா குருஜியோட டீல சாம்பலை போட்டிருக்கணும். ட்ராக்கிங் டிவைஸை வச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருவோமா? நீ இப்போ இந்த தங்க கூண்டுக்குள்ள என்ன அடைச்சு வச்சிருக்க. வேண்டாம் குருஜி, அதை குடிக்காதீங்க. அமர், அமர், என்ன விளையாட்டு இது? பாட்டிமா, அந்த டீல. அமர், உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படி? சீமா, நான் சொல்றத. குருஜி, குருஜி, என்னாச்சு உங்களுக்கு? அம்மா, குருஜி மயக்கமா இருக்காரு. அம்மா தாய், இந்த வீட்ல என்னதான் நடக்குது? என்னாச்சு இவருக்கு? இதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். குருஜி இப்ப குடிச்ச டீல மோகினி பயன்படுத்துற சாம்பல் இருந்துச்சு. அமர், என்ன சொல்றீங்க நீங்க? டீ நான் தான் போட்டேன். என்ன தவிர இந்த கிச்சன்ல வேற யாருமே இல்லையே. அப்புறம் எப்படி டீல சாம்பல் வந்துச்சுன்னு சொல்றீங்க? சீமா, நீங்க அந்த டீயை வச்சிருந்தீங்கல்ல, அதை சுத்தி அந்த சாம்பல் இருந்துச்சு. அமர், நீங்க ஏன் ஒரு நிமிஷம் இருமா. இங்க பாரு ராஜேந்திரா, குருஜிக்கு நம்ம வீட்ல இது மாதிரி 2வது தடவை நடக்குது. அவரை சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. சங்கர், பாப்பா, ஒரு கைப்பிடிங்க. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகலாம். நீ போ. தூக்குங்க, 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 மெதுவா 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 வாங்க. மெதுவா தூக்குப்பா. அம்மா தாயே, எங்க குருஜியை நீதாம்மா காப்பாத்துனா.
ஹாஸ்பிட்டல்ல குருஜி எப்படி இருக்காருன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? சஞ்சு, இங்க நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, நான் இந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு.